Hello friends, welcome back to my channel and this is my new vlog and I promise you I won't disappoint you and this is full of nature and greens. நானும் என் அக்காவும் ஒரு 2 days முன்னாடி இந்த இடத்துலாம் விதை போட்டிருந்தோம். சரி அந்த சீட்ஸ்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டு அந்த சீட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பவுட்ஸ் வந்துருந்துச்சு. சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி மழையினால ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சரி கொஞ்சம் விதை போடலாம், இது ஆடி மாதம் தானே, சரி விதை போடலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிடணும். அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல ப்ளேஸாக பார்த்து எங்கே போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. அப்புறம் என் அக்காவே வந்து ஒரு ப்ளேஸை கண்டுபிடிச்சி சரி இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி அங்கே இருக்க புல் தேவையில்லாத அந்த செடிஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல மண்ணை அழகாக சமப்படுத்தி அந்த புழுலாம் இருக்கும். ஸோ புழுலாம் இருந்துச்சு நிறையாவே, அந்த புழு கூடலாம் சேர்த்து நல்லா சமப்படுத்தி சரி இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணோடனே நான் வந்து என்ன பண்ணலாம் கேட்காதீங்க, ஏன்னா நான் ஒன்லி வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கே சின்ன சின்ன வேலையும் பண்ணேன். அதுக்கப்புறம் என் அக்கா இந்த விதையை ஃபஸ்ட்டு போட்டாங்க. எனக்கு இது ஒரு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த விதையை போட்டாங்க. நான் போட்டது வெள்ளரி விதை, எனக்கு அது தெரியும், அதனால் அதை நான் சொன்னேன். ஸோ இதுவும் அழகாக போட்டு அழகாக முடிச்சு வச்சாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு தர்பூசணி செடி இருந்துச்சு. அதில் சின்னதாக ஒரு காயும் வச்சுருந்துச்சு. சரி பெருசானா சாப்பிட்லாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கும் தரேன். அதுக்கு பக்கத்துலேயே அங்கே ஒரு பெரிய பூச்செடி இருந்துச்சு. சரி அந்த பூச்செடி நான் க்ளீன் பண்ணலாம், அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நெஸ்ட் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு குருவி கூடு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குருவி வந்து ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு புல்லாக எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக கட்டி அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஷோ ஸ்டீலர் ஆஃப் த வீடியோன்னு சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது அழகாக குட்டியாக க்யூட்டாக. ஸோ அதை அழகாக பார்த்து ரசித்து அது ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே செடியில் இருந்த வாழை மரத்துலேருந்து அந்த இலையெல்லாம் ஆக்சுவலி இந்த நார் எடுத்து செடி ஃபுல்லாக கட்டி அழகாக கிளியர் பண்ணி ஸோ இன்றைக்கான வேலையை ரொம்ப மேக்ஸிமம் பர்ஃபெக்டாகவே பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அழகாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் செடிஸ்லாம் போடலாம், கொஞ்சம் விதையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, பை. உங்களுக்கும் இயற்கை ஆக்சுவலி நேச்சர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.